மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு பொது மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் திடீர்னு ஆய்வு மேற்கொண்ட காட்சிகளை தான் தற்போது நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். நேற்றைய தினம் இந்த எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் இருக்க தொடர்பாக ஒரு பெண் புகார் அளித்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் நேரடியாக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு திடீரென சென்றார். அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையினுடைய பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்ட முதலமைச்சர் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய தாய்மார்கள் அவர்களிடம் பேசினார். மருத்துவ சேவைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்தார். அதே நேரத்தில் மகப்பேறு மருத்துவரோடு ஒரு ஆலோசனையும் நடத்தினார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். தாய் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில சிகிச்சைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது, மகப்பேறு சிகிச்சைக்கான வசதிகள் எவ்வாறு இருக்கிறது, மருத்துவ உபகரணங்கள் எப்படி இருக்கிறது, நோயாளிக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சையினுடைய தரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். சமூக வலைதளங்களை அந்த மருத்துவமனையில குறிப்பாக பணம் பெற்றுக்கொண்டு அங்கு மருத்துவ சேவையில் வரக்கூடியவர்களுக்கு தொடர் பணம் பெறக்கூடிய நடவடிக்கைகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒரு பெண் வெளியிட்டார். இதன் காரணமாக அந்த மருத்துவமனைக்கு நேரடியாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆய்வுல மகப்பேறு மருத்துவரோடு ஆலோசனை நடத்தி அங்கு என்ன மாதிரி சிகிச்சை எல்லாம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டறிந்து தரமான சேவைகள் வழங்கப்பட வேண்டும், எந்த புகாரும் வராத அளவுக்கு தொடர் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும், அங்கு மருத்துவர்கள் மருத்துவ சேவைகள்ல கண்ணும் கருத்துமாக ஈடுபட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தெரிவித்தார். பொதுமக்களுடைய புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனையில பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று முதலமைச்சர் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய தாய்மார்களிடம் இங்கே எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, ஏதாவது பணம் பெற்றுக்கொண்டு சிகிச்சைக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தார். அப்போது அதிகாரிகளுக்கும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். எவ்விதத்திலையும் புகார்கள் இல்லாமல் பணம் பெற்றுக்கொண்டு சிகிச்சை உள்ளிட்ட ஏதாவது சேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளக்கூடாது என்பதும் அதிரடி உத்தரவாக இருக்கிறது. சிகிச்சைக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உயர் சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும். தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கு வரக்கூடிய மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கு தொடர் சிகிச்சையில கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரால் தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்ற அறிவுறுத்தலையும் அதிகாரிகளுக்கும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக அங்கிருந்து மருத்துவரோட ஆலோசனை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.